உமன்ஸ் டே சேஃப்டி பத்தி கேட்க போறேன். அதுக்கு முன்னாடி இந்த டைம்ல உமன்ஸ் டேவை எப்படி பாக்குறீங்க? நமக்கு இத்தனை நாள் இல்லாத ஒரு பயம், அந்த ஒரு மாதிரி சுச்சுவேஷன் கேட்கும்போது எங்க வீட்லயும் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க. ஒருவேளை இவங்க அப்படியோ அவங்க எப்படியோ நமக்கு தப்பான தாட் வருது. அவங்க மேல டைரக்டா சொல்ல முடியாது, பட் அவங்கள பார்ட்டா கட் பண்ணணும். குழந்தை மாதிரியே இருக்கு என் பொண்ணு, அந்த ஏஜ் தான் இருக்கு என் பெரிய பொண்ணு. எனக்கு அவளை பார்த்துட்டு என் பொண்ணு கிட்ட நான் சொல்றேன். இப்ப இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து டிவில லைக் டாக்டர் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்குமா? அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு என்னோட தற்காப்புக்காக அட்லீஸ்ட் ஒரு மிளகா பொடி பாக்கெட்னா எனக்கு கொடுத்து வைங்க. நீங்க ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரிக்டா வல்னரபிளா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்தது யாரும் செய்ய மாட்டாங்க. சீரியஸா உமன்ஸ் டேன்னு சொல்லும் போது ஒரு ஹாப்பின்ற ஒரு இதுவே இல்லை. என்னோட குழந்தைகிட்ட பர்சனலா என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த டைம்ல உமன்ஸ் டேவை எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா தான் சார் இருக்கு. ஏன்னா ஒரு சின்ன குழந்தை பாண்டிச்சேரியில பார்க்கும்போது எனக்கும் 2 குழந்தைங்க இருக்காங்க. ரெண்டு கேர்ள் பேபி தான். நான் விட்டுட்டு ஆஃபீஸ்க்கு வரேன்னா எனக்கு அது நேற்று அது எனக்கு ஃபுல்லாவே அதே ஓடிட்டு இருக்கு மைண்ட்ல. சரி, என்னோட குழந்தை வீட்டுல இருக்காளேன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி, ஹஸ்பண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், அவருக்கு கால் பண்ணி குழந்தைங்க எப்படி இருக்காங்க, சேஃபா இருக்கு. நமக்கு இத்தனை நாள் இல்லாத ஒரு பயம், அந்த ஒரு மாதிரி சுச்சுவேஷன் கேட்கும்போது என்னால ஆஃபீஸ்லயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, வீட்டுக்கு எழுந்து ஓடியும் வர முடியாது. அந்த மாதிரி நிலைமையில இருக்கு. இன்னும் கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் கொஞ்சம் கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் சார். டைரக்டா சொல்ல முடியாது, பட் அவங்கள பார்ட்டா கட் பண்ணணும் சார் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு கேர்ள் பேபி பேரண்டா நான் சொல்றேன், எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆளுங்களை பார்த்தாலே எனக்கே பேரண்ட்ஸ் அவங்க அம்மா அப்பா கிட்ட வீட்டுன்னு போய் விட்டுருங்க, அவங்க பாத்துப்பாங்க. நம்ம எதுவும் போலீஸ் கிட்டயோ ஜட்ஜ் கிட்டயோ யார்கிட்டயும் அவங்க அப்பா அம்மா பாத்துப்பாங்க சார். குழந்தை மாதிரியே இருக்கு என் பொண்ணு, அந்த ஏஜ் தான் இருக்கு என் பெரிய பொண்ணு. எனக்கு அவளை பார்த்துட்டு என் பொண்ணு கிட்ட நான் சொல்றேன், என் பொண்ணுக்கு அது புரிஞ்சிக்க வேண்டிய வயசுல. அப்ப அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும், அந்த குழந்தைக்கு இதை பத்தி தெரியவே தெரியாது. என் குழந்தை புரிஞ்சிக்காத வயசுல அப்ப அந்த குழந்தை அந்த வழியை அனுபவிக்கும் போது என் குழந்தைக்கு அந்த வழியினாவே என்னன்னு தெரியல. அப்போ அந்த ஒரு அது வெளியில சொல்ல முடியல சார், பட் அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து டிவில லைக் டாக்டர் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்குமா? அவங்க என்ன சொல்றாங்க, ஏதோ சொல்றாங்களா இல்ல நினைக்கிறாங்களா? அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க சார். அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிறாங்க குழந்தைங்க. அதே குழந்தைக்கு அந்த மாதிரி நடந்திருக்குன்னும் போது அந்த குழந்தை அது வலி என்னால உணர முடியல சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த குழந்தைய பத்தி நம்ம குழந்தைக்கு இந்த மாதிரி ஒருனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து அந்த ஒரு நாளாவே ஒரு ஷடவுன் ஆயிடுது நம்ம மைண்டே. நம்ம குழந்தை நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, கஷ்டமா இருக்கு. அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு 2-3 நாள் அதாவது ஒர்க்கிங்கா இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம்ன்ற மாதிரி தோணுது. நம்ம குழந்தைய கூட ஃபுல்லாவே இருக்க முடியலையே அப்படின்னு. இந்த பாண்டிச்சேரி நடந்தது கூட we have openly spoken to her. இன்னொன்று வந்துட்டு நிறைய திங்ஸ் லைக் எல்லாமே பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். they should nothing to be hidden அப்படின்னு சொல்லிட்டு, ஈவன் இஃப் இன் கேஸ் அவங்க ஏதாவது அவங்க மிரட்டினாங்க அப்படின்னா கூட that also has to be spoken out very well. மொரலேஸ் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பயப்படாம தைரியமா ஃபேஸ் பண்ணணும்ன்றது சொல்லி கொடுத்துருக்கோம் எப்பவுமே அவளுக்கு. அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் we are also teaching her about the daughter, not only teaching her about bad touch and good touch, everything, whom to believe. and ஒன்னும் அம்மா அப்பா மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. ஈவன் யாரா இருந்தாலும் வீட்டுக்கு யார் பக்கத்துல என்ன சொன்னாலும் ஒன்லி டு அம்மா அப்பா கிட்ட மட்டும்தான் எதுனாலும் சொல்லணும். அண்ட் ஈவன் பேட் டச் குட் டச் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். எவ்ரிதிங் ஷி நோஸ் ப்ராக்டிகலி. இன்னும் அவள் தைரியம் அது நிறைய கொடுத்துருக்கோம் நாங்க. ஸோ டு பி இண்டிபெண்டா இருந்தாலுமே கூட தைரியமா ஃபேஸ் பண்ண, டோன்ட் கெட் ஸ்டக் ஓவர் தேர் இட் செல்ஃப். வாட் எவர் இட் இஸ் யூ ஹேவ் டு டூ இட். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு என்னோட தற்காப்புக்காக அட்லீஸ்ட் ஒரு மிளகா பொடி பாக்கெட்னா எனக்கு கொடுத்து வைங்க அப்படின்றது அவன் அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கான்னு அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீ இப்ப வர எவ்வளவு தப்புகள் நடந்துட்டு இருக்கு இல்லையா, நீ எந்த அளவு ரொம்ப ஒரு போல்டா இருக்க, இந்த விஷயத்தை எப்படி பாக்குற? நான் இப்போ யாரா என்கிட்ட வந்து உங்க அம்மாவை கொண்டுருவாங்க இல்ல உங்க அப்பாவை கொண்டுருவாங்கன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் எங்க அம்மா கிட்டயே இதை பத்தி சொல்லுவேன். இவன் எங்க போனாலுமே சேஃப்டியா எப்படி இருக்கணும்னு அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. யாருக்கிட்ட இருந்தாலும் உங்களோட நான் இப்ப அம்மா நான் தொலைஞ்சிட்டேன்னா யாருக்கிட்ட இருந்தாங்களோ அம்மாவோட நம்பர் எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு கால் பண்ணிடுவேன். ஓகே. அவங்க அந்த டைம்ல அவங்களுக்கு இருக்கிற சைக்கலாஜிக்கல் இஷ்யூல தப்பு பண்ணிட்டு போயிடுறாங்க. பாத்தீங்கன்னா நீங்க வந்து நிர்பயா கேஸ்ல இருந்து இப்ப வரையும் எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டா இருக்காங்க. யாராவது மாறி இருக்காங்களா, இல்ல ரேப் கேசஸ் வந்து குறைஞ்சிருக்கா? கிடையாது. இல்ல ஒரு லா இருக்கிற வரையும் எவ்ரி ஒன் ஹேவிங் தேர் லூப் ஹோல்ஸ் டு எஸ்கேப் ஃப்ரம் தட் லா. அதனால பனிஷ்மெண்ட் பத்தி நம்ம இங்க இது பண்றதே கிடையாது. அது வந்து ஒண்ணு அந்த வீட்டுல இருக்கிறவங்களே ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாதான் முடியும். இந்த லா இல்லாம எதுவுமே இல்லாம எந்த ஆக்ஷனும் எடுக்க போறது கிடையாது. நீங்க ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரிக்டா வல்னரபிளா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்தது யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனா அந்த மாதிரி இங்க நடக்கல.
அதுதான் வந்து மெயினா பார்க்க வேண்டிய ரொம்ப நார்மலா இருக்கு, அதனால தப்புகள் நடக்குது. நார்மலா இருக்கு. ஈஸியா எஸ்கேப் ஆயிட்டு போயிடுறாங்க. இந்த 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் ஜெயில வைக்கிறதுலாம் கூட இப்போ ஒரு பையன் பண்றான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு புரியறது மட்டும் இல்லாம மத்த பசங்களுக்கும் புரியணும். இப்போ எல்லாருமே அந்த மாதிரி இல்ல இந்த ஜெனரேஷன்ல. சில பசங்க நல்லவங்களா இருக்காங்க, சில பேர் அப்படி கிடையாது. எல்லாருக்குமே உணர்த்துற மாதிரி அவங்க கொஞ்சம் சிவியரா கொடுத்தா நல்லா இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப நம்ம அடைக்கடைக்க வச்சாலும் பிள்ளைகள் வந்து தப்பான வழியில போக வாய்ப்பு இருக்கு. நான்லாம் என் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவ விருப்பப்பட்டு ஃப்ரீயா இருக்கா. இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் என் பிள்ளைங்க எனக்கு இருக்காங்க. அது ரொம்ப மன வேதனையா இருக்கு. ஏன்னா ஒவ்வொன்றும் பார்க்கும்போது சில நேரம் அதெல்லாம் பார்க்க கூட முடிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு மன வேதனையா இருக்கு. இந்த மாதிரிலாம் நடக்காம நம்ம அரசாங்கம் தான் பாத்துக்கணும். இந்த மாதிரி தண்டனை கொடுத்தா கரெக்டா இருக்கும். உண்மையிலே இந்த மாதிரி ஒரு கொடூரனுக்கு நிச்சயமா ஒரு ஒரு தூக்கு தான் போடணும் அவனை. சீரியஸா உமன்ஸ் டேன்னு சொல்லும் போது எப்படி சொல்ல, ஒரு ஹாப்பின்ற ஒரு இதுவே இல்லை யாருக்குமே இப்ப இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப தப்பு நிறைய நடந்துட்டு இருக்கு. ஹாப்பி உமன்ஸ் டே எல்லாம் கிடையாது. சொல்ல முடியும். அதேதான், அவங்களுக்கு ஏதாவது தப்பு பண்றாங்கன்னா அது இம்மீடியட்டா அவங்க ஏதாச்சும் பயப்படுற அளவுக்கு, சொசைட்டி பயப்படுற அளவுக்கு பண்ணா மட்டும்தான் இது குறையும். இல்லைன்னா குறைய வாய்ப்பே இல்லை. லேடிஸ்க்கு ஆக்சுவலா இப்ப கொஞ்சம் அது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் ஐ டோன்ட் பாதர் அபவுட் திஸ் கவர்மெண்ட் தட் கவர்மெண்ட். யார் வந்தாலும் இந்த மாதிரி தான் போயிட்டே தான் இருக்கு. பனிஷ்மெண்ட் வந்து சிவியரா ஆகும் எனக்கு தெரிஞ்சு. சிவியரா கொடுத்தோம்னா தான் அடுத்து வர்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருந்துட்டு ஒரு பயம் இருக்கும். அவங்களோட இன்டென்ஷன்ஸ் அந்த மாதிரி இருந்தா இந்த சின்ன குழந்தைங்க அவங்க என்னதான் பண்ணுவாங்க. we are afraid அவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியாம தான் அந்த பேபிஸும் விழுந்துருது. என்னோட குழந்தைகிட்ட பர்சனலா என்ன சொல்லியிருக்கேன்னா, அப்பா கூப்பிடுறாங்க, அம்மா கூப்பிடுறாங்க, பாட்டி கூப்பிடுறாங்க, வா அப்படின்னு யாராவது கூப்பிட்டா கூட நீ போகாத. நீ வந்து நேரா வீட்டுக்கு வா, நான் எங்க அப்பா சொன்னாதான் வருவேன் அப்படின்னு சொல்லு. நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு பாரு நான் அப்படின்னு சொல்லு. உடனே வந்து இவங்க கூப்பிட்டாங்கன்னு வீட்டுல சொல்லு அப்படின்ற மாதிரி தான் சொல்லு. நம்ம குழந்தைங்களுக்கு தான் சார் சொல்லி தர முடியும். நம்ம நல்லா நேர்ல பேசுறவங்களே நாளைக்கு வேற மாதிரி நடந்துக்கிறாங்க குழந்தைகிட்ட. அதனால இது என்ன மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கணும். ஒண்ணு ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம ஓப்பனா என்ன நடந்தாலும் நீ சொல்லு. என் பொண்ணு ஜஸ்ட் சொல்லுவா, அம்மா இவங்க தலையில டச் பண்ணாங்க அப்படின்ட்டு. அது கூட சரி விளையாட்டா டச் பண்ணாங்க அப்படின்னு நான் சொல்லி தர மாட்டேன். அப்படின்னா சரி பரவாயில்ல, நீ என்கிட்ட சொன்னல, ஓகே அந்த மாதிரி தான். எது நான் சின்ன விஷயமா இருந்தாலும் சொல்லு, நீ என்கிட்ட சொல்லு. அந்த மாதிரி தான் சார் அவங்கள ஓப்பன் அப் பண்ண வைக்கிறேன். பட் குழந்தைகிட்ட ஒரு லிமிட் மேல நம்மளாலே பேச முடியாது. அதனால அவங்க கிட்ட ஜஸ்ட் நீ ஓப்பன் பண்ணு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணுமோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. எங்க வீட்லயும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஒருவேளை இவங்க அப்படியோ அவங்க எப்படியோ நமக்கு தப்பான தாட் வருது அவங்க மேலே. அவங்க இருந்தாலும் நல்லவங்களா இருந்தாலும் நம்ம குழந்தைய அவங்க நல்லா பாத்துப்பாங்க இருந்தாலும் நமக்கு அது மாதிரி தாட் வருது. அவங்க எப்படியோ இங்க எப்படியோ இருந்தாலும் என்னதான் பேட் டச் குட் டச் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாலும் குழந்தைங்க வந்து அந்த சுச்சுவேஷன்ல குழந்தைங்கனால என்ன பண்ண முடியும். நம்மளே அவ்வளவு ஸ்ட்ரென்த் இல்ல, நம்ம குழந்தைங்க அவ்வளவு பெரிய ஆளுங்க முன்னாடி என்ன பண்ண முடியும் சார். ஸ்கூல்ல ஆக்சுவலி நான் பேரண்ட்ஸ் மீட்டிங் ஒவ்வொரு மீட்டிங்க்கும் போகும்போது நாங்க கேட்கிறோம் சார். மிஸ்கிட்டையும் கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது, நீங்க இந்த ஸ்கூல்ல அப்படி நடக்கணும்னு இல்லை, நாங்களும் குழந்தைங்களுக்கு டீச் பண்ணிட்டே இருக்கிறோம், குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறோம். நாங்க சொல்லி கொடுக்கறத நீங்க வீட்லயும் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம குழந்தைங்கள தான் அகைன் அண்ட் அகைன் ஸ்ட்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம யாரை எதை ஸ்ட்ரெஸ் பண்ணணும், ஜென்ஸை தான் ஸ்ட்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி தோன்றவங்களுக்கு தான். அவங்களுக்கு யாரு, அவங்க எப்படிப்பட்ட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்தாங்கன்னு தெரியல சார். ஜஸ்ட் நேம் சேக் தான் சார் உமன்ஸ் டேலாம். எல்லாரும் படி தான் இது எப்படி ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே, ஒரு ஆகஸ்ட் எப்படி நம்ம இது மாதிரிலாம் கொண்டாடுறோமோ அதே மாதிரி தான் உமன்ஸ் டே நேம் சேக்ல தான் இருக்கு. தவிர இது வந்து உமன்ஸ் டே எப்படின்னு சொல்றதுன்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு நேம் சேக். ஒரு ஆஃபீஸ்ல வந்து வர இதுக்காக எப்பயுமே ஒரு பொங்கல் எப்படி செலிப்ரேஷன் நம்ம பண்றோமோ அதே மாதிரி உமன்ஸ் டேவும் நம்ம கொண்டாடுறோம். தவிர அது வந்து ஒரு எதுவுமே இல்லை. எப்படி ஒரு கேர்ள்ஸுக்கு வந்து நமக்கு பேட் டச் குட் டச் நம்ம சொல்லி தரமோ அதே மாதிரி ஒரு கண்டிப்பா ஒரு பாய்ஸ்க்கு நம்ம சொல்லி தரணும். யாரும் எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டாலும் நம்ம அவங்கள அந்த மாதிரி பார்க்க கூடாது. நம்ம யாருமே வித்தவுட் அவங்க பெர்மிஷன் இல்லாம நம்ம அவங்க டச் பண்ணக்கூடாது. ஈவன் பாயா இருந்தாலுமே ஒரு பாய் கிட்ட அந்த மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லணும். டெல்லியில ஒரு சம்பவம் நிர்பயான்னு ஒண்ணு நடந்துச்சு இல்ல சார். அதுக்கப்புறமே இருந்தேமே இந்த மாதிரி விஷயம் கேள்விப்படுறோமே தவிர அதுக்கான ஸ்டெப்ஸோ சேஃப்டி மெஷர்ஸோ எதுவுமே நடந்த மாதிரி தெரியல. நம்ம தான் நம்ம குழந்தைங்களை இதை ஸ்ட்ரெஸ் பண்றோம், இப்படி இருக்காது அப்படி இருக்காதுன்ட்டு. ஏன் கவர்மெண்ட் இது பெருசா எடுத்துக்க மாட்டாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் மாதிரியே தான் இருக்கு, எதுவுமே பெருசா சேஞ்ச் ஆகுங்க. லைக் ஈவன் போலீஸ் கிட்ட சொன்னா அவங்களும் பெருசா ஆக்ஷன்ஸ் எதுவுமே எடுக்கிறது இல்ல. எல்லாருமே சைலண்டா ஆயிடுறாங்க. அதெல்லாம் நடந்தா அதுதான் வந்து ப்ராப்ளமேட்டிக்கா ஆகுது. அது பண்ணாம அவங்களே வந்து வாய்ஸ் அவுட் பண்ணா நல்லா இருக்கும். போலீஸ் மேலேயும் தப்பு இருக்கு, யாருமே வந்து அதுமே கண்டுக்கவே இல்லை. அவங்க பேரண்ட்ஸ் தான் ரொம்ப இது பண்ணிருப்பாங்க. இனிமேட்டு அந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். லைக் போலீஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம்
அலர்ட்டா இருந்தா எல்லாமே இதா இருக்கும். அது சேஃப்டி வந்து நம்ம தான் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆஸ் அ ஃபாதர், மதர், ஒரு சித்தி, சித்தப்பா எல்லாம் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் கொடுக்கணும். சின்ன வயசுலேயே அந்த குழந்தைங்களுக்கு வந்து குட் டச், ராங் டச் எல்லாமே வந்து சொல்லி கொடுக்கணும். இது வந்து ரொம்ப மேண்டேட்டரி. ஆக்சுவலி வந்து செக்ஸ் டேபோ அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில வீட்டில் இன்னும் கிராமத்துல எல்லாம் வந்து ரொம்ப பொத்தி பொத்தி வச்சு எதையுமே சொல்லி கொடுக்காததுனால தான் இந்த அபியூஸ் வந்து இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ இதை வந்து எஜுகேட் பண்ணணும். எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வீட்ல நம்ம குழந்தைங்க கிட்ட குட் டச், பேட் டச் எல்லார்கிட்டயும் எப்படி நடந்துக்கணும், எந்த சுச்சுவேஷன்ல நீ வந்து இப்போ யாரையுமே நீ நம்பிட்டு நீ போக கூடாது. அப்பா அம்மா கூப்பிடுறாங்க, உங்க அப்பா எங்க வீட்ல தான் இருக்காங்க, உங்க அம்மா எங்க வீட்ல தான் இருக்காங்க, கொஞ்சம் வந்துட்டு போ, சாக்லேட் தரேன், கேம் எங்க வீட்ல இருக்கு, அந்த மாதிரி எது சொன்னாலுமே குழந்தைங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுங்க. அந்த மாதிரி சொன்னா போகாதீங்க. நீங்க வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா கிட்ட ஒரு தடவை செக் பண்ணுங்க, அந்த மாதிரி யார் பேசுறதுன்னு சொல்லுங்க. அதுவும் இல்லாம எந்த ஒரு இஷ்யூ நடந்தாலும் ஃபர்ஸ்ட் பிளேம் பண்றது விமனை தான். யாரா இருந்தாலும் நீ விட்டுட்டு போகவே தான் உன் குழந்தைக்கு இந்த நிலைமை, நீ வந்து உன் குழந்தைய சொல்லி கொடுத்து வளர்க்கல. ஃபர்ஸ்ட் விமனை பிளேம் பண்றதை நிறுத்துங்க எல்லாரும்.